ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாஸ்மதி ரைஸை வச்சு தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்த்துடலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ இது கூட சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இது கூட 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நேராக கீறி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் குறைவாக வேணும்னா பச்சை மிளகாய் குறைவாக சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த அளவு வதங்கினவுடனே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனால 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குங்க. சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலைகள் தூவிக்கலாம். தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.